ஹலோ காய்ஸ், வெல்கம் டு ஸ்பைசி நாஷ்டா. ஈஸியான மெத்தடில் அதிக மசாலா ஆட் பண்ணாமல் மீன் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? ஒரு பேனில் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரியணும். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போது இடித்து வச்சுருக்கிற பூண்டை ஆட் பண்ணி வதக்கிக்கலாம். நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். ஒரு நல்ல கோல்டன் கலர் வர வரைக்கும் வதக்கிக்கலாம். இந்த ஸ்டேஜ் வெங்காயம் வந்ததுக்கப்புறமா டொமேட்டோ ஆட் பண்ணிக்கலாம். எந்த அளவுக்கு வெங்காயத்தை வதக்குறோமோ அந்த அளவுக்கு டேஸ்ட் வரும். இப்போது தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளியும் வெங்காயமும் சேர்ந்து நல்லா வதங்கணும். அதுக்கப்புறம் தேவையான அளவு மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள் ரெண்டுமே சேர்த்துக்கலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போது நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளியை ஆட் பண்ணிக்கலாம். குழம்பு நல்லா கொதிக்கணும். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நறுக்கி வச்சுருக்கிற மாங்காயை சேர்த்து குழம்பு நல்லா கொதிக்க விடலாம். குழம்போட இந்த ஸ்டேஜில் நம்ம மசாலா கலந்து வச்சுருக்கிற ஃபிஷ்ஷை ஆட் பண்ணிக்கலாம். அடுப்பு சிம்மில் வச்சு ஃபிஷ்ஷை ஆட் பண்ணணும். லிட்டை க்ளோஸ் பண்ணி குழம்பை கொதிக்க விடலாம். ஆஹா, சுவையான மீன் குழம்பு ரெடி. இதே மாதிரி வீடியோஸ்க்காக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.